அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, தஜ்ஜால் சம்பந்தமான கேள்வி. தஜ்ஜால் சம்பந்தமாக முஸ்லீம் ஹதீஸில் ஒரு செய்தி வருது. தஜ்ஜால் 40 நாட்கள் இந்த உலகத்தில் பயணம் செய்வான். அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு நாள் என்பது ஒரு வருடம் மாதிரியும், அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு மாதம் மாதிரியும், அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு ஜும்மாவுடைய அதாவது ஒரு வாரம் மாதிரியும், ஏனைய 37 நாட்கள் சாயிரி க ஐயாமிஹி க ஐயாமுக்கும் உங்களுடைய நாட்களை போன்று இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முதல் 3 நாட்கள் இருக்குல்ல, இந்த 3 நாட்கள் நம்ம வாழக்கூடிய சாதாரண நாட்கள் கிடையாது அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்லேருந்து விளங்குது. அப்போ அந்த ஒரு நாள் ஒரு வருடம், ஒரு நாள் ஒரு மாதம், ஒரு நாள் ஒரு வாரம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த நாட்களுடைய விளக்கத்தை பற்றி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த ஹதீஸை ஆய்வு செஞ்சு அதற்கான விளக்கத்தை மக்களுக்கு மத்தியில் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது அதை ஆய்வு பண்ணல அப்படின்னா அந்த இதையும் சொல்லிடுங்க. அதற்கான அந்த 3 நாட்கள் இருக்குல்ல, அதற்கான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதோட சேர்த்து ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, ஒரு நாள் ஒரு வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவு மாதிரி தெரியுது. இப்போ அடிக்கிற இந்த 12 மணி வெயில தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் அடிச்சிச்சுன்னு சொன்னாக்கா ஆள் அவுட் ஆகிடும் எல்லாரும். இதே 6 மாதங்கள் அடிச்சிச்சுன்னு சொன்னாக்கா மரங்கிற எல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். 6 மாதம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிடும். அப்போ இதை எப்படி நீங்கள் விளங்கியிருக்கிறீங்க? இதை ஆய்வு செஞ்சிட்டீங்களா இல்லையா, இல்லை ஆய்வில் இருக்கா? இதை பற்றி நீங்கள் சொல்கிற இந்த கருத்தை இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்தாக நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த 3 சொல்லுங்க. தஜ்ஜால் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா தக்குமு ஸா, இந்த மறுமை நாள் ஏற்படவே ஏற்படாது, ஹத்தா தரவ் அஷர் ஆயாத், 10 அத்தாட்சிகளை நீங்கள் காணும் வரை ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 10 பிரம்மாண்டமான பேரழிவுகளைத்தான் அத்தாட்சிகளைத்தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அந்த மறுமை நாளின் அடையாளங்களாக சிறிய அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிறிய அடையாளங்கள் நிறைய குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதல்லாமல் பெரிய அடையாளங்களாக 10 சொன்னாங்க. அதில் ஒன்று தஜ்ஜால் வருவான் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், அதற்கு கிழக்கு பகுதியில் ஒரு பூகம்பம், மேற்கு பகுதியில் பூகம்பம்னு 3 விஷயத்தை சொன்னாங்க. அதே போல புகை மூட்டம் ஏற்படும், மக்களையெல்லாம் சூழுகிற புகை மூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதிசய பிராணி வெளிப்படும் என்றார்கள். அது மக்களிடத்திலே போய் ஏன் நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் என்று சொன்னார்கள். அதே போல யஜூஜ் மௌஜூஜ் என்கிற கூட்டத்தவர்கள் வெளிப்படுவார்கள், மக்களிடத்திலே குழப்பம் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அவர்களை அழிப்பதற்காகவும் தஜ்ஜால் வெளிவருவான், அவன் 40 நாட்கள் வாழ்வான் என்றார்கள். அவர்களை அழிப்பதற்காகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அப்புறம் இந்த 10ல் நான் 9 சொல்லியிருக்கிற இன்னொன்று, மக்களை எல்லாம் நெருப்பு, பெரும் நெருப்பு திரட்டி கொண்டே வரும். அந்த பெரும் நெருப்பு எந்த அளவிற்கு திரட்டும் என்றால் உலக மக்களை ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையில் கொண்டு வந்து சேர்த்துரும். நாங்கள் எந்த அளவிற்கு அதனுடைய நெருப்பின் உச்சம் தெரியும் அப்படின்னு கேட்டால், மதினாவில் ஏற்படுகிற நெருப்பை கிட்டத்தட்ட யமன் தேசம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஓமான், அதுதான் அன்றைய தினம் யமன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஒரு யமன் இருக்குது, அது வேற. அன்றைக்கு நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள்ல யமன் வாசிகள் என்று, அஹ்லுல் யமன், அது இன்னைக்கு ஓமன். அந்த ஓமன் பகுதியில் இருந்து மதினாவை பார்க்கிற பொழுது மதினாவினுடைய உச்சத்தில் அந்த பகுதியினுடைய வானளாவிய அளவில் நெருப்பு தெரியும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அளவிற்கு இன்னைக்கு நாம 2-3 மாவட்டங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலைக்கு மேலே அந்த மலை உச்சங்களை பார்க்க முடியுது இல்லையா, அவ்வளவு தொலைவிலையும் அந்த மலை தெரியுது. அது மாதிரி இந்த மதினாவில் இருக்கக்கூடிய நெருப்பு இந்த ஓமான் போன்ற பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு தான் மக்களை திரட்டப் போகிறது
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உத்வேகபூர்வமாக இதற்கு முன்னால் இதை ஒரு ஆய்வறிக்கையாக இந்த 10 அடையாளங்கள் குறித்த விரிவாக்கங்களை நூல் போடலை, ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடலை. அந்தந்த அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத வகையில் விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட விளக்கங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை முடிவை மக்களுக்கு அறிவிக்கலை. அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை அது குறித்து எழுதி வைத்திருப்பார்கள் சில விரிவுரைகள். அந்த விரிவுரைகள் மற்ற அறிஞர்களின் விரிவுரைகள்லாம் குர்ஆனுக்கு முரண்படாத கருத்துக்கள் என்ன இருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 10ல் பிற்காலத்தில் உள்ள இந்த உலக ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெரும் நெருப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பெரும் நெருப்பு என்று ஒரு இடத்திலிருந்து பொங்குது. அப்ப அந்த இடத்தின் ஆழமான பகுதிகள் ஏதோ பல நாட்கள் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும் நெருப்பு மண்டலங்களை கையில் வைத்திருக்கிற ஒரு சுரங்கமாக தான் இருக்கணும் என்பதை எல்லாம் கண்டறிந்து என்ன செய்யறாங்க, ஆயில் அந்த பெட்ரோலியம் துறையே அங்கதான் குவிஞ்சிருக்கிறது, எண்ணெய் வளமே அங்கதான் கிடங்காக இருக்கிறது என்றெல்லாம் அந்த கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு அதை ஆராய்ந்து அந்த கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து எண்ணெய் வளங்களை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு கோணம். இதே போன்ற 10 செய்திகள்ல தஜ்ஜாலை பற்றி சகோதரர் கேட்கக்கூடியது என்னன்னா, 40 நாள் அவன் வருவான் இருக்குல்ல, அதுல அந்த 40 நாள் முதல் நாளில் எப்படி இருக்கும் என்றால் ஒரு வருடம் போன்று இருக்கும். 6 மாசம் இரவு 6 மாசம் பகல் மேனிக்கு ஆயிரும்ல. அப்படி நமக்கு இன்னைக்கு 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா 24 × 365 பெருக்குனா அது ஒரு நாள். அப்படி இருப்பான் தஜ்ஜாலுடைய காலம். அப்படின்னா ஏன் அப்படி? இதை அறிவியலாளர்கள் இந்த ஹதீசுகளை வைத்து இந்த சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குல உதிக்கும்னு சொன்ன செய்திகளையும் வைத்து அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத ஒரு விளக்கங்களை சொல்கிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, சுத்தி கொண்டிருக்கிறது. பூமிக்கு சூரியன் அவ்வப்போது உதிச்சு காட்டிக்கிட்டு இருக்கல, அது போய்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொன்றும் அது தன் விண்மீனிலே நீந்தி கொண்டிருக்கிறதுங்கிறான். குல்லும் எஜ்ரி இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலக்கெடு வரை ஓடிக்கொண்டே இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும்போது சூரியன் அது ஓடிக்கிட்டே இருக்கு, சந்திரன் அது ஓடிக்கிட்டே இருக்கு, பூமி அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல சூரியனை பூமி சுத்தி வருகிறது, பூமியை சந்திரன் சுத்தி வருது. ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுத்தி கொண்டும் இருக்கிறது. தனக்கும் சுத்திக்கிட்டே இந்த சூரியனை சுத்த போகுது எது? பூமி. தன்னைத்தானே சுத்திக்கிட்டே பூமியை சுத்த வருது சந்திரன். இப்படி இருக்கு. அப்ப இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி திடீரென்று ரிவேர்ஸ் அடிக்குமானால் திசை மாறி போயிடும். இதனால் வரைக்கும் நமக்கு கிழக்கு பக்கம் உதிச்ச சூரியன் இப்ப மேற்குல உதிக்கிற மாதிரி தெரியும். இதுதான் அதன் புரிதலாக தெரிகிறது. சூரியனே இப்படி இடம் மாறுவதற்கு தேவை அல்ல என்பதை சொல்கிறார்கள். இது முரணில்லாத விளக்கமாக தெரியுது. அதே போல திடீர் மாற்றம் பூமிக்கு ஏற்படுகிற பொழுது அந்த பூமியினுடைய வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகத்துல தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கார் ஓடிக்கொண்டிருக்கிற 150-200 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கிற காரு சடன் பிரேக் அடிச்சா உள்ள இருக்கிற பொருள்லாம் வெளியே வரும். ஆனா சடன் பிரேக் அடிக்காம சடன் பிரேக் அடிச்சு ரிவர்ஸ்ல போச்சுன்னா இன்னும் பல மாற்றங்கள் அது ஏற்படுத்தும். அது மாதிரி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கும் போது நிலநடுக்கங்கள் பாரதூரமாக ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அதுவாக கூட அந்த 3 நிலநடுக்கங்கள் இருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாம இருக்கு. இப்படி இருக்கும்போது சீரான நிலைப்பாட்டில் பூமியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், இந்த புவியீர்ப்பு சக்தி எதை நம்ம மேலே போட்டாலும் டொம்முன்னு கீழே வருது இல்ல, அந்த காந்த ஈர்ப்பு சக்தியின் மூலமாக அல்லாஹ் நம்மளை தக்க வைக்கிறான். இப்படி தக்க வைத்ததன் விளைவாகத்தான் இப்ப என்ன ஆகுதுன்னா நார்மல் நிலைக்கு பூமி வரப்போகுது. இப்படி ஆப்போசிட்டா சுத்துகிற பூமி என்பது வேகமாக சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி டக்குன்னு திரும்பும் போது ஒரே சுழற்சியில திரும்ப இயலாது. அதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஒரு அந்த சூரிய வெளிச்சத்தை கடப்பதற்கு தேவைப்படலாம். அப்படி சுழன்று வருகிற பொழுது பல மாதங்கள் இரவை கடப்பதற்கு தேவைப்படலாம். இதனால் 1 வருடம் அதற்கு இழுக்கலாம். அதற்கு பிறகு அந்த சுழற்சி சற்று வேகம் அடைந்து இப்ப என்ன ஆகுது, அந்த வேகம் சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் அதற்குள்ளாக
இரவு பகல் வருவது, 15 நாள் இரவு 15 நாள் பகல் மாதிரி. அதற்கு பிறகு மீண்டும் அந்த வேகம் சற்று இன்னும் அதிகரிக்கிறது. ஒரு 3 நாள் இரவு 3 நாள் பகல் மாதிரி ஆகுது. இன்னும் அந்த வேகம் அதிகரிக்கிறது, சராசரி லிமிட்டுக்கு வருது என்பதுதான் இது குறித்து அறிவியலாளர்கள், அறிவியல் படித்து இந்த ஹதீஸ்களை ஆராய்ந்தவர்களின் விளக்கம் இருக்கிறது. இதை நாங்க இனி மறுக்கல, இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்று நாம சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லாம இதில் இந்த கேள்வியை சகோதரர் கேட்டது இப்ப மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் அந்த கேள்வி வருகிறது. என்ன வருது? நாம இன்னைக்கு சாதாரணமா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் இருக்கு பாருங்க, இதுவே கடுமையான முறையில தாக்கு பிடிக்க முடியல. ரோட்ல முட்டையை போட்டா ஆம்லெட் வந்துருதுங்கிறான். அந்த அளவுக்கு ஆந்திராவில் வெப்பம் கருகி சாகிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அந்த சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெயில்ல வாதம் ஏற்பட்டு இறந்து போகக்கூடியவர்களை எல்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இது 6 மாதங்கள் வெப்பம் என்றால் தாக்கு பிடிக்குமா என்கிற கேள்வி இன்னைக்கு மட்டுமல்ல, பல 100 ஆண்டுகளாகவே இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அதற்கும் அந்த அறிவியலாளர்கள், இந்த மார்க்க தொடர்பான அறிவியல் கருத்தை சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய என்னன்னா, இன்னைக்கு நமக்கு காலைல 6:30 மணிங்கிறது ஒரு வெளிச்சம் தானே. இந்த 6:30 மணி, இந்த 6:30 மணி என்ற வெளிச்சம் என்பது உச்சகட்ட வெப்பமா? இல்ல. ஒரு 7:30 மணி 8 மணி என்பது கொஞ்சம் வெப்பம். 11 மணி உச்சகட்டம், 2 மணி வரைக்கும். சாயங்காலம் 4 மணி அது ஒரு வகையான வெப்பம். இது மாதிரி இதை நீங்க 6 மாசம் பிரிக்க போறீங்க. அப்படி பிரித்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் இந்த 6 மணி டு 7 மணி மாதிரி இருக்கும். சரியா? அடுத்த ஒரு 1.5 மாசம் ஒரு 8 மணி டு 10 மணி மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 1.5 மாசம் இந்த 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். இப்ப என்ன செய்யலாம்? உலக அமைப்புல இது உலகத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் அப்படி இருக்காது. ஒரு சாராருக்கு இருக்கிறத விட தட்பவெப்பம் இன்னொரு சாராருக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்? இப்ப உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாதி இடத்துல இரவு, மீதி பாதி இடத்துல பகல் இருக்குல்ல. இப்ப அப்படி இருக்காது. இப்ப மெதுவாதான சூரியனை சுத்த போகுது இந்த பூமி. இப்படி மெதுவா சுத்தும் பொழுது முக்காவாசி இடத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கிற காரணத்தினால இது 6 மாசம் மெதுவாக தான் சுத்த போகுது. இப்ப 6 மாசம் கழிஞ்சுதான் இது வரப்போகுது அடுத்த இரவே. அப்படி வரும் பொழுது இந்த 6 மணி டு 7 மணி மாதிரியான வெப்பம் உள்ள நாடுகள் பல நாடுகள் இருக்கும் இல்லையா? இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி மாதிரி வெயில சந்திக்க இயலாத மக்கள் எவனும் அங்க வாழ மாட்டான். இங்கிருந்து எல்லாரும் பயணம் பண்ணி அங்க ஓட நினைப்பான். இப்படி ஒரு சூழலாக இதை புரிந்து கொண்டால் இது எந்த குர்ஆன் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில விளங்கிக்கலாம். மனிதர்களை கொல்லாத வகையில் அந்த வெப்பம் இருக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த அறிவியலாளர்களின் கருத்து நாங்கள் இனி முரண்படலை. ஒருவேளை இதையெல்லாம் விட தெளிவாக விளக்கும் வகையில் இருக்குமானால் நாங்கள் என்ன செஞ்சு ஆய்வு செஞ்சு தப்புன்னா மாற்றிக்குவோம். சரின்னு சொன்னால் இதை தொடருவோம். இதுதான் இதனுடைய நிலை.